அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டின் புகழ்பெற்ற இறைவேண்டல்கள் என்னும் விவிலியத்துடன் இரண்டாவதாக மோசேயின் பரிந்துரை மன்றாட்டு. விடுதலை பயண நூல் 32ஆம் அதிகாரத்தில் மோசே கடவுளிடம் இஸ்ரேல் மக்களுக்காக பரிந்து மன்றாடுகிற ஒரு மன்றாட்டு வருகிறது. இஸ்ரேல் மக்கள் மோசே கடவுளோடு பேசிக் கொண்டிருந்த அந்த நாட்களில் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அவர் வழிபட தொடங்கிவிட்டார். ஆகவே கடவுள் சினம் கொள்கிறார். அப்பொழுது மோசே இஸ்ரேலர்களுடைய சார்பாக கடவுளிடம் பேசுகிறார். விடுதலை பயணம் 32வது அதிகாரம் 11வது இறைமொழியிலிருந்து நாம் இந்த மன்றாட்டை வாசிக்கின்றோம். ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன். உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு உன் மக்களுக்காக தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் என்று மோசே மன்றாடுகிறார். ஆகவே இங்கே மோசே கடவுளோடு ஒரு நண்பரை போல பேசுகிறார். ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கடவுளோடு ஒரு நண்பரை போல பேசுவார் என்று. ஆகவே இங்கே நண்பரை போல ஒரு உரிமையோடு மோசே பேசுகிறார். கடவுளுடைய வாக்குறுதியை நினைவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் கடவுளை இழிவாக பேசுவார்கள். கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து இங்கே பாலைவனத்தில் கொன்று போட்டார் என்றெல்லாம் சொல்வார்கள் என்று ஒரு உளவியல் உத்தியை பயன்படுத்துகிறார். ஒரு மனிதனிடம் பேசுவது போல கடவுளிடம் பேசுகிறார். இந்த இறைவேண்டலுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், கடவுள் தம் மனதை மாற்றிக்கொண்டார், அவர்களை அழிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, மோசையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, பிறருக்காக நாம் பரிந்து மன்றாட வேண்டும். கடவுளிடம் ஒரு நண்பரை போல நாம் உரையாட வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாக.